ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சூரியனை பார்த்துருவோம். நம்ம என்றைக்குமே சூரியன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அடுத்து ப்ரஷ் பண்ணிக்கலாம் எப்பயும் போல். இன்றைக்கி சண்டே விலாக்னாவே நம்ம பொறுமையாக தான் எந்திரிச்சதுனால நமக்கு ஒன்றும் வேலையும் இல்லை. இன்றைக்கி லீவுனால நம்ம வீட்டிலே தான் இருக்க போகிறோம். ஃபுல்லாக இன்றைக்கி ரூம்லேயே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம நிறையா வேலை இருக்குது இன்றைக்கி. அது இல்லாமல் போய் அசைன்மெண்ட் எழுதணும், துணி துவைக்கணும். ஃப்ரெண்டு வேறு ட்ரீட் வைக்கிறேன்னு இருக்கான். அவள் வேறு மத்தியானம் போகலான் இருக்கான் நைட்டு. இப்போ ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு காலையில் சாப்பாடை சாப்பிடலாம். பார்க்கலாம் என்ன சாப்பாடுன்னு தெரில. இன்றைக்கி சண்டே ஒன்றும் நமக்கு நான்வெஜ்லாம் ஸ்பெஷல் இல்லை. நமக்கு எப்பயும் போல் தான் ரூம் எடுத்துருக்கனால எப்பயும் போல் தான் நம்ம போவோம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து தக்காளி சாப்பாடு, சாம்பார் வந்து நேற்று நைட்டு வச்சது. சாம்பார் மீதி இருந்துச்சு சொல்லி நான் கொஞ்சம் ஊற்றிட்டு வந்துட்டேன். நமக்கு சண்டே ஒன்றும் அவ்வளோவும் பெரிய ஸ்பெஷல் இல்லை. நம்ம இங்கே காலேஜ் படிக்கிறதுனால பசங்க கூட சேர்ந்து ரூம் எடுத்துருக்கனால இங்கே ஒரு பாட்டி சமைச்சிருவாங்க. இப்படி தான் இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் டைமில் நான் போய் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிட்டு துணி துவைக்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே துணி துவைக்க வந்தேன்னா மொட்டை மாடிக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துடுவேன். துணி பாருங்கள் எவ்வளோ காயுது. இந்த இடத்துல நான் எப்படி துணி துவைச்சி போட போகிறேன். சரி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சோப்லாம் நல்லா போட்டதுக்கப்புறம் லிக்விடில் ஒரு அலசிப்பேன் எப்பயுமே. இது வந்து நம்ம ஹோம்மேட் லிக்விட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்பயுமே. வீட்டு முறையால் செஞ்சு தந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கரூரில் இருக்கிறவங்க தான் ஒருத்தவங்க செஞ்சு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நாங்கள் லிக்விட் வாங்கி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எப்பயுமே. ஓகே, ஸ்மெல் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் மேலே நமக்கு கம்ஃபோர்ட் போடணும் அப்படின்னு கொஞ்சம் அவசியம் இல்லை. அந்த கம்ஃபோர்ட்டு, சாஃப்ட் டச்சு அந்த இதெல்லாம் போடுறதுக்கு தேவையில்லை. இதுவே ஓரளவுக்கு நல்லா தான் ஸ்மெல்லாக இருக்கும். தூங்கி எந்திரிச்சிட்டு வந்த நம்ம துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறோம். காலையில் 10 மணிக்கு தான் நான் திரும்பி தூங்கிட்டேன். எந்திரிச்சது 8 மணிக்கு. எந்திரிச்சிட்டு சாப்பிட்டு திரும்பி 10 மணிக்கு தூங்கிட்டேன் நான். இப்போ தான் எந்திரிச்சேன். துணியை துவைச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டு பிறந்த நாள் போன வாரம் அப்போ ட்ரீட்டு கொடுக்காம தலைவன் இப்போ ட்ரீட்டு கொடுக்குறான். சாப்பிட போகலான் இருக்கான் வெளியே ஹோட்டலுக்கு மதியானத்துக்கு. பார்க்கலாம் போய் என்ன சாப்பிட்லான்னு யோசிக்கிறேன். நம்ம டெய்லி ரொட்டீன் விலாக் இனிமேல் தினமும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, துணியை நல்லா அலசிடுவோம். அவ்வளோதான், நம்ம துணி துவைச்சி முடிச்சிட்டோம். போய் காய போட்டுடலாம். ஒரு வழியாக இடம் கிடச்சிருச்சு நமக்கும் காய போடுறதுக்கு. ஒரு வாரம் போட்ட ட்ரெஸ் எல்லாமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் துவைக்கிறது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ஃப்ரீ. கொஞ்சம் தினமும் சாயந்தரம் வந்து துவைச்சிருவேன். இந்த ரூம் வந்ததுலேருந்து கொஞ்சம் துவைக்கிறத விட்டுட்டேன். தினமும் சண்டே நம்ம ஃப்ரீயாக இருக்குமா அப்போ நம்ம துவைச்சி போட்டுருவோம். எல்லாமே ஒரு வாரம் என்னென்ன போடுறோமோ அப்படியே துவைச்சி போட்டுருவோம். ஒரு வேலை மிச்சம். திங்கக்கிழமை நமக்கு லேபு, திங்கக்கிழமை வியாழக்கிழமை நமக்கு லேபு. அன்றைக்கி மட்டும் லேப் ட்ரெஸ்ஸு, மற்ற நாள் எல்லாமே கலர் ட்ரெஸ்ஸு. இப்போ தான் ஃப்ரெண்டு கூட சாப்பிட வெளியே வந்தோம். வெளியே வந்தது கேட்டதுக்கு சிக்கன் ரைஸு, சிக்கன் நூடுல்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஆளுக்கு ஒரு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். பையன் அடுத்து நம்ம ஜூஸ் குடிக்க போகலான் இருக்கான். ஜூஸ் கடைக்கு வந்து இப்போ சாக்லேட் ஜூஸ் வாங்கி குடித்தோம். ஓகே, வெயில் கொஞ்சம் பரவாயில்ல, இதமாக தான் இருக்குது. இப்போ தான் போய் சாயந்தரம் இப்போ தான் போய் குளிச்சுட்டு வந்தேன். ஜூஸ் குடிச்சிட்டு வந்து படுத்து தூங்கிட்டேன். இப்போ தான் குளித்து முடிச்சுட்டு அசைன்மெண்ட் எழுத வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை இப்போ தான் எழுத போகிறேன். பார்க்கலாம். அசைன்மெண்ட் முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தினமும் நம்ம விலாக் வரும். பெல் ஐக்கான் மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ.